ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேஸ்டியான சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், முக்கால் ஸ்பூன் பொடி உப்பு, ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சு செய்யும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் குழம்பு. சிக்கன் குழம்புக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வானல் எடுத்து வானல் சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 2 பட்டை, ஒரு ஏலக்காய், 4 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரியட்டும். வெட்டி வச்ச 2 பல்லாரி சேர்த்துக்கோங்க. கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்திங்கன்னா குழம்பு வந்து நல்லா மணமாகவும் இருக்கும், நல்லா செமிக்கவும் செய்யும். வெட்டி வச்ச 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா மசிகிற அளவு கிண்டி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஊற வச்சு சிக்கனை சேர்த்துக்கோங்க. நல்லா எண்ணெயிலே நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் சிக்கனில் வந்து உப்பு நல்லா மிக்ஸ் ஆகும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சு சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி செய்யும்போது கறி வந்து நல்லா வேகும். திறந்து பார்த்து அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து
நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மிக்ஸி ஜார் எடுத்து அரை முறி தேங்காய், கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி வச்சு தேங்காய் விழுது சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்து குழம்பு வச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கழுவி சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். செம சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி. இது சுட சுட சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, பூரிக்கு, சப்பாத்திக்கு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ, பாய்.